ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு படம் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2026 ஆண்டு ரிலீஸ் ஆன த ரிப் அப்படிங்கிற அந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய த ரிப் அப்படிங்கிற படம் தான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப செம ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. மட் டாமன் மற்றும் பென் அஃப்லெக்ஸ் ஜோடி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கிரைம் த்ரில்லர்ல ஒன்னா சேர்த்து நடிச்சிருக்காங்க. வெறும் $20 மில்லியன் ஒரு டீமோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்துது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த கதை பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமிலிருந்து ஆரம்பிக்குது. டன் டூமர்ஸ் தலைமையிலான ஒரு ஸ்பெஷல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, அதாவது TNT, இவங்க டீம் லீடர், அவங்களுடைய பேரு பாத்தீங்கன்னாக்கா ஜாக்கி வெலஸ், ஒரு மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கொல்லப்படும் அந்த சீன் தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. இதனால அவங்களுடைய அந்த மொத்த டீமுமே பாத்தீங்கன்னாக்கா சோகத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இன்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க மேல ஒரு கண் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா டுமார்ஸுக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த மெசேஜ் என்னன்னாக்கா ஹியாலியாவுல இருக்கிற ஒரு சாதாரண வீட்டுல சின்னதா ஒரு போதைப் பொருள் டீலிங் நடக்குதுன்னு தெரிய வருது. சரின்ட்டு சொல்லி அபிஷியலா போகாம சைலண்டா போய் அந்த பணத்தை அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டுமார்ஸ் தன் டீம் அழைச்சிட்டு போறாரு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த சாதாரண வீட்டுக்குள்ள அவங்க போனப்போ அங்க இருக்கிற வீட்டுல வெறும் 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, ஒரு பெரிய கார்ட்டல் கும்பலோட $20 மில்லியன், அதாவது சுமார் 160 கோடி ரூபாய் ரொக்க பணம் பிளாஸ்டிக் வாளிக்குள்ள பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பணத்தை பார்த்ததும் அந்த 5 போலீஸ்காரங்களுக்கும் கண்ணே தெரியல. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பணத்தோட அங்கிருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே போகவே முடியாது. டுமார்ஸ் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, யாரும் இங்கிருந்து வெளியே போகக்கூடாது, யாரோட போனையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருடைய போனையும் வந்துட்டு புடுங்கிக்கிறாரு. அந்த நிமிஷத்திலிருந்து தான் அந்த வீட்டுக்குள்ள யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுங்கிற ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் கேம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. வெளிய காற்றல் கும்பல் அந்த வீட்டை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த 5 நண்பர்களுக்கும் உள்ள பேராசை தலைக்கேறுது. பென் அஃப்லெக்ஸ் கேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துல ரொம்பவே வயலண்டா மாறுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா யாரை நம்புறது அப்படின்னே தெரியாம எல்லாரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல யாரு உண்மையிலேயே நல்லவன் யாரு துரோகி அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கிளைமேக்ஸ்ல ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு, அதை நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டர் ஜோ கர்னாஹன் இந்த படத்தை ரொம்பவே ராவா விறுவிறுப்பா எடுத்திருக்காரு. மட் டாமன் மற்றும் பென் அஃப்லெக்ஸ் நடிப்பு பாத்தீங்கன்னாக்கா செமவே கிளாஸா இருந்தது. முக்கியமா அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அந்த தவிப்பு நமக்குள்ளும் ஒரு பதற்றத்தை உருவாக்குது. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க இந்த ரிப் படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த மூவியை பார்த்தீங்கன்னாக்கா தாராளமா நீங்க ஃபேமிலியோடவே பார்க்கலாம். நீங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வைக்கலாம் அப்படின்னாக்கா, இது ஒன்றும் சைக்காலஜிக்கல் சஸ்பென்ஸ் மூவி கிடையாது. இது வந்துட்டு எப்படின்னா கிரைம் பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் த்ரில்லர், இப்படிப்பட்ட கேட்டகரிக்குள்ள ஒரு நைட்ல நடக்கிற சம்பவம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம். நீங்க தாராளமா ஃபேமிலியோடவே பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் சீனுமே இல்லை. பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த படம் ஸ்லோவா ஸ்டார்டிங்ல போற மாதிரி தெரியும். பட் போக போக பாத்தீங்கன்னாக்கா இந்த படம் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்மள என்கேஜ்மெண்ட் பண்ற மாதிரி நம்மள வந்துட்டு கொண்டு போகும். இதே போல மூவி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா தாராளமா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.